அன்பு என்கின்ற பெயரில் கண்டிப்பு இல்லாத தன்மை, வீட்டுக்கு என்று ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது, ஒழுங்குமுறையற்ற தன்மை, வீட்டுக்கு என்று ஒரு சமையல் முறை இருக்கிறது, சமையல் முறையற்ற தன்மை. இன்னிலிருந்து மாத்துவோமா? மாத்துறதுக்கு முயற்சியாவது பண்ணுவோமா? போய் சாப்பிடுறது இருக்கட்டும், இப்ப எல்லாம் ஆர்டர். சுடுதண்ணி மட்டும் தாங்க ஆர்டர் பண்ணல, எல்லாம் ஆர்டர். விடிஞ்சிரும் குடும்பம். முதல்லலாம் ஒரு சப்பாத்தினா ஒரு தொட்டுக்க, அவ்வளோதான். மத்தியானத்துக்கு அதுதான் தொட்டுக்கவே, ஏதாவது ஒரு ரசம். நைட்டுக்கு ஒரு சோறு மிச்சம் இருக்கிறது தான் வெஞ்சனம். இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் எல்லா வீட்லேயும் கேட்குறோம் நம்ம, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். வீட்டில் 4 டிக்கெட்டு, 4 டிக்கெட்டை உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேட்டால் சமைக்கவா முடியும்? ஆர்டர் தான் போடும். ஒரு சிறிய கண்டிப்பு, ஒரு சிறிய ஒழுக்க முறை நம்முடைய குடும்பங்களில் நாம் கொண்டு வர வேண்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில் வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வரும், வெற்றி வராது. வெற்றியை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும், அதற்கான வழிதான் வாய்ப்பு. இந்த பள்ளிக்கூடம் வாய்ப்பு கொடுத்தா பயன்படுத்து. எழுதி வச்சுக்கோங்க. இங்க பாருடா, என்ன என் பொண்டாட்டிய நான் பெத்த பிள்ளைங்களெல்லாம் நீ பார்க்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நீ நல்லா படிச்சு நல்லா முன்னேறி உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா போதும்டா அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. இன்னிலேருந்து நிறுத்துங்க. இங்க பாருடா, என் வாழ்க்கை அடமான வச்சு சேர்த்து படிக்க வைக்கிறேன். ஃபீஸ் கட்டும் போது ரத்தம் சிந்தி சிந்தி ஃபீஸ் கட்டுறேன். என்னையும் என் குடும்பத்தையும் நீ நல்லா வந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வளருங்க. வரட்டும் நம்ம கிட்ட. எவ்வளவு நாள் நீ போயிடு, அது அப்படிதான் போகுது. உஷாரா நிக்குது அப்படியே. நான் ரொம்ப கவலைப்படப்பா. காலையில் 5:30 மணிக்கு பஸ் ஏத்துறதுக்காக 2 வீலர்ல பனி கொட்ட 2 வீலர் ஓட்டிட்டு வர அப்பாவை பார்க்கறேனா, இது பின்னால உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வருது. கார் கிராஸ் பண்ணும்போது வலியே தெரியாமல் ஏன் வளர்க்கிறீர்கள்? கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வளர்த்தீர்கள் என்றால் அது அவர்களுக்கும் நமக்கும் சொசைட்டிக்கும் நன்மையை தரும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, குழந்தைகளுக்கு நாம் சில நன்மைகளை ஊட்டுவது. அப்படி ஊட்டுவதில் இருந்து நம்ம எது தடுக்கிறது? அவங்ககிட்ட சொல்லுங்க, if you touch anything under the sky it has its own price tag னு சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. வைராக்கியத்தை வளர்த்து கொடுங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதுங்க மனசுல ஒரு வைராக்கியங்க, இந்த ஸ்டேஜ்ல இருந்து பாதி ஸ்டேஜ் என் ஆபீஸா இருக்கணும். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கிறேன், சத்துணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஒருவேளை தான் சோறு, தமிழ் மீடியம் படிச்சிட்டு இருக்கிறேன். அப்பாவுடைய ஆபீஸை பார்த்துருக்கேன். நான் வாழ்ந்து கிட்ட குடும்பம் எங்களுது. அப்பா சைலண்ட் ஆயிட்டார். என் 10 வயசுல அப்பா சைலண்ட் ஆனார். வேலைக்கே போகல அப்பா என் 10 வயசுலேருந்து. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து. எங்கள் அம்மாட்ட கேட்டேனா, ஏமா 5 பிள்ளைங்களை வச்சு வேலை செய்யாத அப்பாவை ஏமா சகிச்சுக்கிட்ட? எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேங்க, இறை சாட்சியாக சொல்கிறேன், எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா இவ்வளோ அவமானப்படுத்தினது இல்லைங்க சம்பாதிக்கலன்ட்டு. தெரில எப்படி தான் அந்த அம்மா வாழ்ந்துச்சின்னு. அந்த அம்மாட்ட ரொம்ப காலம் கழிச்சு இப்போ சமீபத்தில் கேட்டேன், ஏமா அப்பா ஒரு வேலையும் செய்யல, அவங்கள ஏமா நீ எதுவுமே சொல்லலை, அவங்கள ஏமா நீ விடலை? எங்கள் அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு என்னம்மா, என் 5 பிள்ளைகளுக்கு அப்பா வேணும்மா, அதனால நான் விடலைம்மா. அது என்ன மனசுங்க அது? அப்பா வேணும்னு ஒரு அம்மா நினைக்கிற மனசு என்ன மனசு அது? எங்கெல்லாம் விழுந்திருக்கோம் எங்கள் அம்மா, அங்கெல்லாம் எழுந்து நின்றுச்சு இல்லை. குடும்பம்ங்கிறது அதுதானே. எனக்கு என் தாய் சொல்லித் தருகிறாள், வாழ்க்கையின் மூலமாக எனக்கு சொல்லித் தருகிறாள், என் தகப்பனார் எனக்கு சொல்லித் தருகிறார். குழந்தைகளிடத்தில் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் ஒழுக்கத்தை அடிப்படையாக கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையின் முன்னேற்றம் வந்து சேரும். இதை நான் பயன்படுத்துகிறேன். இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. இதை நான் என்னை பயன்படுத்த அனுமதிக்கிறதே இல்லைங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டரா வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன். நேற்று பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துச்சு எனக்கு. ஒரே ஒரு காட்சி தான், ஒரு 10 செகண்ட். ரொம்ப சில்லுன்னு தண்ணி ஓடிட்டு இருக்கு ஒரு இடத்துல. 4 பயலுக வரானுங்க, கவனி. பார்க்குற 4 பயலுக, எல்லாம் ஒரு 17-18 வயசு பசங்க. ஒருத்தன் தண்ணியை தொட்ட உடனே சொல்றான், ஆசிட் மாதிரி இருக்குடா, கையெல்லாம் நம்மன்னு ஆயிடுச்சுடா. ஒருத்தன் எடுத்து மூஞ்சில வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஐயோ ஏய் என்னடா இது இப்படி இருக்குது, வானடா போலான்னு. ஒருத்தன் சொல்றான், சி இதெல்லாம் ஒரு குளிர்ச்சியா, நான் இறங்கி குளிப்பேங்கிறான். எல்லாமே பெட்டு தானே, நான் குளிச்சா என்ன தருவார்? அவன் சொன்னான், ஒருத்தன் அந்த மூஞ்சில தண்ணி வச்சால அவன் சொன்னான், 500 ரூபா தர மச்சான், நீ குளிச்சுட்டு பாரு, 500 ரூபா தரும். 500 ரூபா தருவியாடா அப்படின்னு கடகடன்னு சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஒரே ஒரு துண்டு கட்டிட்டு தண்ணியில் இறங்கிட்டாங்க. முங்கி குளிச்சு வெளியில் வந்து குடுறா 500 ரூபான்னு கேட்டான். இந்த 3 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தண்ணியில். அவன் செத்து மிதக்கிறான். 500 ரூபா கொடுன்னு கேட்டது அவன் ஆவி. ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேங்க நான். அது கேட்குது, 500 ரூபா கொடு. இந்த 3 பேரும் பார்த்தது உடனே தான் அது தன் சவத்தை பார்க்குது.
ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு போனான் அவன். இன்னொரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு கொக்கு ஒருத்தன் உட்காந்து இப்படி எடுக்கிறான். ஒரு கொக்கு இப்படி வருது, சலக்குன்னு ஒரு மீன் எடுத்துட்டு நேராக போயிடுச்சு மேலே. அந்த பாறையில் நின்று நடந்து ஒருத்தன் எடுக்கிறான் அந்த கேமரா. திடீர்னு போச்சு அந்த அந்த மீன், அந்த பறவை, அந்த பறவை இப்படி அப்படி பார்த்துச்சு, அந்த மீனை இப்படி இப்படி பார்த்துச்சு, மறுபடியும் வாயில் எடுத்துக்கிச்சு, நேராக எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. அவன் உடனே அந்த கேமரா அந்த தண்ணியில் அந்த மீன் கிட்ட கொண்டு போனான். மீன் சல்லுன்னு உள்ளே போகுது. அப்புறமா ஒரு ஒதுக்கிட்டு இப்படி வருது, மேலே வருது. மேலே வந்துட்டு இப்படி நின்று அப்படி ஒரு ஒதுரிச்சு பாருங்க, அவ்வளோ முட்டைகள் வருது உள்ளேருந்து. இந்த பறவை எனக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், தலைமுறையை சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு போச்சா. எதிலும் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு தான் அதை தேர்ந்தெடுத்து அறிய முடியவில்லை. ஏன்? வாய் இதை நான் சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த பசங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்கிறவங்கள சொல்லுங்க, உங்க சொல்ற பேச்சு கேட்கிற குழந்தை இங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? எல்லாம் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறதா இருக்கும். நான் கை தூக்கவே மாட்டேனே. அவன் சூப்பராக சொல்லிட்டு போனான் என் பையன் நேற்று போன வாரம். இன்னும்மா மீட்டிங்கு போயிட்டே இருக்க, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா பேசுகிற வரைக்கும் விட மாட்டாங்கடா. அவன் நான் சொல்லியிருக்க கூடாது, அவன் வக்கீல். அவன் நேராக வந்து மறுபடியும் கதவை என்ன சொன்னீங்க? நான் நல்லா பேசுகிற வரைக்கும் என்னை விட மாட்டாங்கடா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளாவது நல்லா பேசு, வீட்டிலையாவது இருப்பேன். பிள்ளைகளை என்ன சொல்கிறது, நம்மளை மீறி பேசுதுங்க. அது கிண்டலாக எடுத்து எங்கள் அம்மாலாம் அழுதானா பக்கத்தில் போக மாட்டேன். என் பையன் கேட்குறான், வாய் நல்லா தானே இருந்த, எதுக்கு அழுவுறேன்னு கேட்குறான். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலை செய்யும் போது ரைட் ராயலாக நின்று அதை அனுபவிக்கிறீங்க, அதை பகிர்ந்துக்கிறதே இல்லை. டீச்சர் ஓ ஓ ஓன்னு கத்தும் போது கூட அது நம் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகத்தான் வந்து இப்படி கத்திக் கொண்டிருக்கிறது. அது தன் வாழ்நாளில் தான் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய அந்த மணித்துளிகளை தனக்காக வாழ்வதே இல்லை, நமக்காக வாழ்ந்து தீர்க்கிறது அந்த ஆசிரியர் என்று சொல்லி அந்த ஆசிரியரின் பேச்சை நாம் கேட்பதே இல்லை. பெற்றோர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அவர்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை, பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து அந்த குடும்பத்திலே இயங்குவதே இல்லை. அப்படி இயங்குவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பு உண்டு. எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறதுன்னு சொல்லுங்க. இப்ப நான் இங்க பேச வரேன், நீங்க இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. என் பேச்சை கேட்கறதுக்கு ஃபீஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல எனக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நான் சொல்லட்டுமா, அது இல்லை என் ஃபீஸ், அது இல்லை என் ஃபீஸ். நான் சொல்லட்டுமா எது உண்மையான ஃபீஸ்னு? உண்மையான ஃபீஸ் சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை இதோ என் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இட்ஸ் a ஃபீஸ். என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்வின் மணி துளிகளை, எனர்ஜியை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபீஸ் டு யூ. பணம் அல்ல எல்லாவற்றையும் தீர்மானிப்பது. எல்லாவற்றையும் பணத்தால் பார்ப்பதை நிறுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கின்றவன் யார்? எதில் ஜெயிப்போம்? எதில் ஜெயிக்க வேண்டும்? நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மனசுல எடுத்துட்டு போங்க. வெறும் 2 ஃபீல்டு தான் இல்லை இந்த உலகத்துல. நம்ம ஃபீல்டுல என்ன நினைக்கிறோம்னா இந்த 2 பொருள் தான் இருக்கிறதா நினைக்கிறோம். கிடையாது. வாழ்க்கை வாய்ப்புகளால் நிறைந்து இருக்கிறது. இதை நம்புறோம்ல, நம்ம எவ்வளவு நம்புறோம்ல. நான் இதை என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அதை சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார் சார். என் மொழியில் நான் சொல்லுகிறேன். சாம்சங் 25 1 TB 1,70,000 இந்த ஃபோன். இதில் என்ன வேணாலும் நான் பார்க்கலாம். எனக்கு யாரும் கண்காணிப்பாளர் கிடையாது. ஒன்று சொல்கிறேன், ஏன் தெரியுமா? நான் இங்கே நின்று பேசுகிறேன். என்னை கோச்சிக்கிட்டாங்க ஒரு டீச்சர். என்னை 1 வருஷம் முழுக்க கோச்சிட்டு இருந்தாங்க, என்கிட்ட திட்டிக்கிட்டே இருந்தாங்க என்ன. ஆனால் அவங்களோட நான் சண்டை போடவே இல்லையே. நான் கடைசி வரைக்கும் சண்டை போடலையே. பணிவை நான் விடவே இல்லையே கடைசி வரைக்கும். ஒரு வாய்ப்பு வந்தது, அவங்க வாயிலிருந்து பாராட்டு வாங்கிட்டேன். அப்போ நான் அந்த டீச்சரை ஜெயிச்சதா என் டைரியில் எழுதினேன். ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள உருப்பட மாட்டேன் என் மூஞ்சுக்கு நேரே வந்து சொன்னீங்கல்ல, உருப்பட்டுட்டேன் பாருங்க அப்படின்ட்டு. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். இஸ் இன்எவிட்டபிள். இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்கணும், ஒரு சேர் இருக்கணும், அந்த சேரில் வெள்ளை டவல் போட்டிருக்கணும், எனக்கு முன்னால் ஒரு 20 சேர் இருக்கணும். நான் அப்படி கிளம்பி வரும்பொழுது 4 அடிக்கு பெரிய டேபிள் இருக்கணும். அதுலேருந்து நான் வெளியில் வந்தேன்னா ஒரு 3 அலுவலக பணியாளர்களாவது பெல் அடிச்சா எழுந்து நிற்கிறதுக்கு இருக்கணும். அதுலேருந்து எனக்கு முன்னால் வெள்ளை சொக்கா போட்டுட்டு ஒருத்தர் ஃபைல் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்தையும் தாண்டி போர்ட்டிக்கோ வந்தேன்னா வெள்ளை கலரில் ஒரு கார் நிற்கணும். எப்போ? 10th ஸ்டாண்டர்டில்
வறுமையின் உச்சத்தில் இருக்கும்போது கனவு கண்டேன். என்ன சொன்னாங்களே இங்க பயோடேட்டா, நீதிபதி பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கிறேன் என்று. அது ஜூலை வரைக்குமான பயோடேட்டா. ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து இந்த 2025 ஆண்டு என் பயோடேட்டா மாறி இருக்கு. நான் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். மதுரைக்கு வந்து பாருங்கள், நான் சொன்னது போல்தான் என் அலுவலகம் இருக்கிறது. வந்து பாருங்க. மேடையில் சொல்கிறேன் என்றால் அது உண்மைதானே. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தரும். ஆள் மனதிலே நீங்கள் அதற்காக ரொம்ப விகரசா எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. டீடைலா பாருத. நம்ம டீடைலா பார்க்கவே மாட்டேங்கிறோம். வண்டி ஓட்டணும்னா எல்லாருக்கும் ஆசை, BMW ஓட்டணும்னா எல்லாருக்கும் ஆசை. காலம் கொடுக்குது கையில BMW. ஆனா என்ன கேட்க மறந்துடுறோம் தெரியுமா? யார் காரை ஓட்டுறது? நிறைய பேர் டிரைவர் ஆயிரும். யார் காரை ஓட்டுற? ஏன் காரை நான் ஓட்டணும்? BMW, பாடி, வேர்ல்ட், மைண்ட். என்னுடைய வாழ்க்கையை நான் செலுத்த வேண்டும். நினைச்சு பாரு, 20 வருஷத்துல வரும். முடிச்சு பார், வரும். எல்லாவற்றிற்கும் ஒரு வழி உண்டு. அந்த எனர்ஜியை கரெக்டா நீ செலுத்த வேண்டும். எனர்ஜியை செலுத்தலன்னு வச்சுக்கோயேன். நான் சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இடம் சார்கிறேன்னு. ஆரா பத்தி தானே இன்னைக்கு. இமேஜினரி அண்ட் ஆரா, அதானே சார் பொருண்மை. கனவு இருக்குல்ல, சின்னதா பாத்துறாதீங்க. ஸ்மால் எய்ம் இஸ் a crime. ஏபிஜே அப்துல் கலாம். பெருசா பாருங்க. இன்னும் 5 வருஷத்துல நான் ஒழுக்கமா உழைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தமிழுக்காக வேலை செய்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த பேனால இருக்கக்கூடிய கிரீன் இங்க் இருக்குல்ல, பென்சில் இருந்து ஆரம்பிச்சேங்க நானு, இன்னைக்கு கிரீன் பென்ல வந்து நிக்கிறேன். இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்க்குக்கான அதிகாரம் கூடும். உழைப்பு, நேர்த்தி, சில விஷயங்களை வேண்டாம் என்று சொல்லுகின்ற துணிச்சல், சிலவற்றை அக்செப்ட் செய்கிற மன உறுதி. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் என்று ரூமி கேட்டதை நான் எழுதி வைத்திருக்கிறேன்.